அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியினுடைய ஆசியுடன் அனைவருக்கும் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் உயர்ந்த புகழும் மெய்ஞானமும் பேரறிவும் பிரபஞ்ச அறிவும் பிரசன்ன ஞானமும் பெருமிடன் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜிகேஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு செயற்கை முறையில கருத்தரிக்கக்கூடிய அறிவியல் ஞானம் எப்படி ஜோதிடத்துல சொல்றோம் அப்படிங்கிற செயற்கை கருத்தரிப்பும் ஜோதிடமும் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த செயற்கைங்கிற வார்த்தை வந்தோடனே நமக்கு முக்கியமா தோண வேண்டியது ராகு கேது. இந்த செயற்கை பொருளுக்கு ராகு கேது இல்லாம செயற்கைங்கிற பொருள் வரவே வராது, எந்த சூழ்நிலையும் வராது. இயற்கை இருக்கக்கூடிய குழந்தை எப்ப தடை நடக்குது அப்படின்னா 5ஆம் பாவம் லக்கணத்திற்கு 5ஆம் பாவம் லக்கணத்துக்கு 8ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் போது கருத்தரிப்பு தடையாகிறது. இயற்கையான முறையில் வர்றதுக்கு ரொம்ப தடை இருக்கு, அதுக்கு நிறைய மருத்துவம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதே மாதிரி 5ஆம் அதிபதி 5க்கு விரைய பாவமான நாளில் இருந்தாலும் நிறைய வைத்தியம் பார்க்க வேண்டியது. அப்ப 5ஆம் அதிபதி லக்கணத்துக்கு 4, 8, 12 தொடர்பு கொள்ளும்போது அதிக மருத்துவம் தேவைப்படுங்கிறதுல ஒரு கருத்து. இதுல செயற்கை மருத்துவம் அப்படிங்கிற போது ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னு வரும்போது அந்த கட்டாயத்துக்கு போனோம். 2 பேர் ஜாதகத்திலுமே இந்த கிரக அமைப்பு இருக்கும். இது மறுக்க முடியாத ஒரு அனுபவம், உண்மை. சரி, எப்ப செயற்கை கருத்தரிப்பு நடக்கும் அப்படின்னு ஒரு முடிவு வரும்போது முக்கியமான 3 விதியை திருப்பி ரிமைண்ட் பண்ணிக்கங்க. பிறந்த கால குரு மீது கோச்சாரராக பயணிக்கக்கூடிய காலம், பிறந்த கால 5ஆம் அதிபதி மீது கோச்சாரராக பயணிக்கக்கூடிய காலம், 3வது பிறந்த கால ராகு மீது கோச்சார குரு பயணிக்கக்கூடிய காலம், பிறந்த கால ராகு மீது கோச்சார 5ஆம் அதிபதி பயணிக்கக்கூடிய காலம். இந்த 4 ஆப்ஷன் தான் முக்கியமான ஆப்ஷன். இந்த 4க்கு ஒன்னொன்னுக்கு 25 மதிப்பெண் போட்டுக்கலாம். இந்த 25 மதிப்பெண்ல ஒருவேளை 3 ரூல் மேட்ச் ஆச்சுன்னா 100% குழந்தை பாக்கியம் உண்டு. அதுல எதுவும் ஒரு மாற்று கருத்து வராது. ஒருவேளை ஒன்னே ஒரு ரூல் மட்டும் குரு மீது ராகு மட்டும் வரும்னா அந்த தடவை கருத்தரிப்புக்கான எல்லா முயற்சியும் போய் பலிதமாகாம 2வது முறை முயற்சிக்கு அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் பார்ப்போம். புத்திர காரகரோ புத்திர பாவாதிபதியோ பிறந்த கால புத்திர பாவாதிபதியோ அல்லது இயற்கை புத்திர காரகரோ கோச்சார ராகுவின் பயணத்தினால்தான் உங்க செயற்கை கருத்தரிப்புக்கு மூல காரணமா இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 1. 2வது செயற்கை குறிக்கக்கூடிய ராகு மீது கோச்சாரத்துல கூடிய குருவோ இல்ல பிறந்த காலத்தினுடைய 5ஆம் அதிபதியின் கோச்சார பயணமோ தொடர்பு கொள்ளும் போதுதான் புத்திரபாக்கியம் செயற்கை முறையில் அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத வச்சுக்கோம். இந்த 2 பேருடைய கணவன் மனைவி 2 பேருடைய ஜாதகத்திலுமே சூரியன் சனி சேர்க்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா அவங்க இயல்பாவே குழந்தைய தள்ளி போடுவாங்க. அந்த குழந்தைய தள்ளி போறதுனால கருத்தரிப்புகள் நின்று போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 பேருக்குமே உயிரணுக்கள் குறைபாடு ஏற்பட்டு அதனால ஒரு தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பர்டிகுலரா ஆணோட ஜாதகத்துல சூரியன் சனி சேர்க்கை எவ்வளவு நெருக்கமா இருக்கோ அவருக்கு உயிரணுக்கள் குறைபாடு ஏற்பட்டு அவர் புத்திர பாக்கியத்துக்கு தகுதியில்லா தன்மையை எடுத்துக்கிறது. அதனால அவங்க ஜாதகத்துல ஒரு ரீசெக்அப் பண்ணுங்க. அவங்க எல்லாம் புத்திர பாக்கியத்தை தள்ளி போடாதீங்க. திருமணம் ஆனோன்னு அதுக்கான முயற்சியை பண்ணுங்க. ரொம்ப காலதாமதம் பண்ணுது உடல் தொந்தரவு செய்யுங்கிறது மாற்று கருத்து கிடையாது. இன்னொன்னு, சரி, அப்ப இந்த கோச்சார் மட்டும் போதுமான தசாபதின்ட்டார். அப்ப 2, 5, 11 கூடிய அல்லது 2, 5, 11 இருக்கக்கூடிய கிரகத்தின் கோச்சார காலத்தோடு தொடர்புடைய தசாபுத்தி சம்பந்தப்படும் போதுதான் புத்திர பாக்கியம். வேற எப்பவுமே நடக்காது. எந்த சூழ்நிலையும் ஒரு கேள்வியின் பாவாதிபதி தசாபுத்தி எந்தத்தோட தொடர்பு கொள்ளாமல் அந்த சம்பவம் நடைபெறாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. புத்திர பாக்கியத்தை பற்றி பேசுறதுனால 2, 5, 11 நிற்கக்கூடிய கிரகமோ அல்லது 2, 5, 11 கூடிய வேறொரு பார்வை பெற்ற கிரகமோ அல்லது 2, 5, 11 அதிபதிகளோ தசாபுத்தியை வரக்கூடிய காலத்துல புத்திர பாக்கியம். அப்பதான் அந்த குழந்தை நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட பிறக்கும் அப்படின்னு மாற்று கருத்து இல்லை. இங்க இந்த இரட்டை குழந்தை அப்படின்னு சொல்லும் போதே முக்கியமான பாவம் இரட்டைப்படை பாவம் சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 ராசிகளுடைய முக்கியமான பங்கா இருக்கு. அதுலயும் புதனுக்கு ரொம்ப 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 முக்கியமான பங்கு இருக்கு. அப்ப லக்கணத்தோடு தொடர்புடைய புதன் அல்லது லக்னாதிபதியுடைய புதன் இந்த இரட்டை குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தருகிறது. அந்த புதனுடைய வேகம் தான்
அவங்க குழந்தை பெற்றுக்குங்கிற எண்ணத்தை கொடுக்குதுங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக இனி நடைமுறை காலங்கள்ல நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் நம்ம மேலும் மேம்படுத்தி வரும்போது நம்ம ஒரு தெளிவான பதிலை சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டலாக இருக்கலாம். இந்த கோச்சார ராகுன்னு சொல்லும்போது மற்ற எல்லா பலன்களையும் தீமை தரக்கூடிய இந்த ராகு புத்திர பாக்கியத்துக்கு மட்டும் நன்மை அளிக்கிறது. கேதை விட ராகு அதிக நன்மை தருகிறது. ராகு இதுகளை பற்றி தெளிவா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆன்லைன்ல ஆகஸ்ட் 11 மாநில வகுப்புகளாக இந்த ராகு கேதுடைய நன்மை தீமை கோச்சார பலன்களை விரிவா நடத்துறதுக்காக நம்ம காத்திருக்கிறோம். அதன் மூலியமா கூடுதலான தகவலை பெறலாம். அதுல ஏதாவது படிக்கணும் விருப்பம் இருக்கும், கீழே நம்பர் தருவோம்னு பதிவு செய்யலாம். மீண்டும் தகவல் கூறுவோம். கோச்சார ராகு எல்லா இடங்களிலும் தீமையும் கடுமையான தொந்தரவையும் பண்ணாலும் கூட மருத்துவ ஜோதிடத்தில் அதிகமான நன்மை தருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ராகு சம்பந்தப்பட்ட பாவகத்தின் அறுவை சிகிச்சை, ராகு சம்பந்தப்பட்ட பாவத்தின் மருந்துகள், ராகு சம்பந்தப்பட்ட பாவத்துடைய மருத்துவ குறிப்புகள் அனைத்துமே ஜாதகரை வாழ்விக்கிறது அல்லது ஊக்குவிக்கிறது. அவங்க அடுத்த கட்டத்துக்கு வாழ்றதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்குது. இல்லற வாழ்க்கைக்கு தான் இந்த ராகு தொந்தரவே உண்மை. உத்தர பாக்கியத்துக்கு ராகு எந்த தீமையும் பண்ணாது. கேதை விட ராகு உத்தர பாக்கியத்துக்கு அதிக நன்மைகளை தருதுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. நம்ம ஜிகேஸ்ட்ரோல என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா ஜோதிடத்துடைய எளிமையான விதிகளை மேலும் ஆய்வுபடுத்தி இன்னும் எளிமையான விஷயங்களா எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டே இருக்கோம். யாராவது ஜோசியம் படிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்களுக்கு நம்ம ஜிகேஸ்ட்ரோ சார்பாக ஆகஸ்ட் 10 அடிப்படை ஜோதிடம் நடக்க காத்திருக்குது. படிக்கிறவங்க விருப்பப்பட்டு தேர்வு செய்யலாம். இது இல்லாம ஆகஸ்ட் 23, 24 வர்க்க சக்கரத்துடைய உட்பிரிவுகள்ல 3 பிரிவு எடுத்து பிரேக்கானம், தசாம்சம், நவாம்சம் இதுகளை மட்டும் எடுத்து ஒரு விரிவான ஒரு வகுப்பு நடத்துறதுக்கு காத்திருக்கோம். யாராவது படிக்கணும் விருப்பம் தான் கீழே நம்பரில் பதிவு செய்து படித்துக்கலாம். இந்த ஜோதிடம் ஒரு அற்புதமான வித்தை, அது எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கடவுள் அனுகிரகம் உள்ள ஒரு வித்தை. எல்லாரும் படித்து தன்னை மேம்படுத்திக்கலாம். இந்த ஜோதிடம் படிப்பதற்கு முன்னால உங்களுடைய மனநிலையும் செயல்பாடுகளும், ஜோதிடம் படித்ததற்கு பின்னால் உங்க மனநிலையும் செயல்பாடுகளும் அப்படி கம்ப்ளீட்டா மாறி இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு அற்புதமான வித்தியை படிக்க அனைவரையும் அழைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். எல்லா வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தை, உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தை, பேரறிவையும் பிரபஞ்ச அறிவையும் பெருமையும் வழங்கட்டும். அனைவருக்கும் மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள், வாழ்த்துக்கள்.